அமெரிக்காவுக்கும் ஈரானுக்கும் இடையில் இப்போ நடக்கிற இந்த போர் வெறும் இரண்டு நாடுகளுக்கு இடையிலான சண்டையை மட்டும் இல்லை, இது உலகத்தோட அஸ்திவாரத்தை ஆட்டி பார்த்து கொண்டு இருக்கு. குறிப்பாக பெட்ரோ டாலர் அப்படின்னு சொல்லப்படுகின்ற அமெரிக்காவோட டாலர் ஆதிக்கமே இப்போ ஒரு பெரிய ஒரு ஆபத்தில் இருக்குன்னு தான் சொல்லணும். இதுக்கெல்லாம் காரணம் அமெரிக்காவோட ரொம்ப நெருங்கிய நண்பனாக இருந்த யுஏஇ கொடுத்த ஒரு அதிரடியான எச்சரிக்கை தான். அப்படி யுஏஇ என்ன அதிரடியான எச்சரிக்கையை கொடுத்தார்கள்? யுஏஇ எடுக்கின்ற முடிவு என்ன? இந்த போரினால் யுஏஇக்கு ஏற்பட்டிருக்கின்ற பாதிப்புகள் என்ன? அமெரிக்கா யுஏஇயோட முடிவுக்கு எப்படியான பதிலடியை கொடுக்க போறார்கள், அல்லது அமெரிக்கா யுஏஇட்டு அடிபணிந்து போவார்களா? இதனைத்தான் தான் இந்த வீடியோவில் நாங்கள் தெளிவாக பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துக்கு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வைங்க. அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோஸை நீங்கள் உடனுக்குடன் பார்க்க முடியும். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். யுஏஇல இப்போ என்ன நடக்குதுன்னு பார்த்தோமேண்டா, அங்கே டாலர் தட்டுப்பாடு பயங்கரமாக ஏற்பட ஆரம்பிச்சிருக்கு. இதனால் யுஏஇயோட சென்ட்ரல் பேங்கினுடைய கவர்னர் நேராக அமெரிக்காவுக்கு போய் எங்களுக்கு அவசரமாக டாலர் வேணும், கரன்சி ஸ்வாப் ஒப்பந்தம் பண்ணிக்கோங்கன்னு கேட்க ஆரம்பிச்சிருக்கார். இந்த கரன்சி ஸ்வாப்னா பெருசாக ஒன்றும் இல்லை, ஈஸியாக புரிஞ்சு சொல்லணுமெண்டா ஒரு நாட்டினுடைய பணத்தை இன்னும் ஒரு நாடு வாங்கி வச்சுக்கிட்டு தங்களுடைய பணத்தை எந்த நாட்டிட்ட இருந்து கரன்சி வாங்கினாங்களோ அந்த நாட்டுக்கு கொடுப்பார்கள். இதை இன்னுமே உங்களுக்கு புரியுற மாதிரி சொல்லணும்னா நாங்கள் யுஏஇ வச்சே சொல்வோம். யுஏஇ கிட்ட இருக்கின்ற திரகாம்சை வாங்கிக்கிட்டு அதுக்கு பதிலாக யுஏஇக்கு தேவையான டாலரை அமெரிக்கா கொடுக்கணும். இதைத்தான் யுஏஇ கேட்கிறார்கள். இப்படி செய்வதைத்தான் கரன்சி ஸ்வாப் என்று சொல்வார்கள். இப்படி யுஏஇ ஏன் கேட்கிறாங்கன்னு பார்த்தா, யுஏஇ நாட்டு நாணயம் டாலரோட மதிப்பை பொறுத்து தான் இருக்கு. டாலர் இல்லாட்டி அமீரகத்தோட பொருளாதாரம் மொத்தமாக சரிஞ்சிடும். ஆனால் அமெரிக்கா இப்போதைக்கு இதை தள்ளி போட்டுக்கிட்டே இருக்காங்க. இந்த கரன்சி ஸ்வாப்புக்கு அமெரிக்கா இப்போதைக்கு ஓகே சொல்ற மாதிரி இல்லையன்ற செய்தியெல்லாம் தொடர்ந்து வெளியே வந்தோன்று இருக்கு. அமெரிக்கா மெத்தனமா இருக்கிறதை பார்த்ததும் யுஏஇ ஒரு பெரிய ஒரு அணுகுண்டை தூக்கி போட்டிருக்காங்கன்னு தான் சொல்லணும். நீங்க எங்களுக்கு டாலர் தராட்டியும் பரவாயில்லை, நாங்க இனிமே எங்க எண்ணெயை, அதாவது எங்களுடைய கச்சா எண்ணெயை மற்ற நாட்டு காசுக்கு விற்க ஆரம்பிச்சிடுவோம்னு சொல்லிட்டார்கள். சீனாக்கு யுவான் மதிப்பிலையும் இந்தியாவுக்கு ரூபாய் மதிப்பிலையும் எண்ணெய் தருவோம் என்பதைத்தான் இவர்கள் சொல்லியிருக்கிறார்கள். இதேன் பெரிய விஷயம் என்றால், உலகத்தில் எண்ணெய் வாங்கணுமென்ற டாலர் கண்டிப்பாக வேணுமென்கிற நிலைமை, அதாவது இந்த உலகத்தில் இப்போ கச்சா எண்ணெய் வாங்கணும் என்றால் அமெரிக்காவோட டாலரை பயன்படுத்தி தான் வாங்கணுமென்று இதுவரை நாளுமே இருந்தது. இப்போ யுஏஇ இந்த முடிவை எடுத்தால் இந்த நிலைமை அப்படியே மொத்தமாக மாறிடும். அப்படி மாறிட்டா அமெரிக்காவோட டாலரினுடைய மதிப்பானது சுத்தமாக காலியாயிடும். இது அமெரிக்காவோட பொருளாதாரத்தை அகல பாதாளத்துக்கு கொண்டு போகும். ஈரான் அமெரிக்கா போரோட விளைவு யுஏஇ ரொம்ப மோசமாக பாதிச்சிருக்கு. ஈரானோட ட்ரோன்கள் யுஏஇயோட முக்கியமான எரிவாயு நிலையங்கள், எண்ணெய் சேமிப்பு கிடங்கள் மேலே தாக்குதல் நடத்தி இருக்கு. இதனால எண்ணெய் ஏற்றுமதி குறைஞ்சிடுச்சு. அது மட்டும் இல்லாமல் துபாய், அபுதாபி பங்கு சந்தையில் மட்டுமே கிட்டத்தட்ட $120 பில்லியன் நஷ்டம் ஏற்பட்டிருக்கு. சுற்றுலா பயணிகள் வர்றது நின்று போச்சு. அதாவது யுஏஇக்கு சுற்றுலா பயணிகள் வர்றது கணிசமான அளவு குறைஞ்சிருச்சு. எமிரேட் மாதிரியான பெரிய விமான நிறுவனங்கள் நஷ்டத்தில் இப்போ ஓடிக்கிட்டு இருக்கு. நாங்க ஆரம்பிக்காத ஒரு போருக்காண்டி நாங்க ஏன் இவ்வளவு கஷ்டப்படணும்னு இப்ப யுஏஇ மிகப்பெரிய ஒரு கோபத்துல இருக்காங்க. அதுவும் அமெரிக்கா மேலதான் மிகப்பெரிய ஒரு கோபத்துல இருக்காங்கன்னு சொல்லப்படுது. இந்த இடத்துல தான் இந்தியாவோட பங்கு ரொம்ப முக்கியமா மாறிக்கொண்டு இருக்கு. ஏற்கனவே இந்தியா யுஏஇ கூட ரூபாய் மதிப்புல வர்த்தகம் பண்ண ஆரம்பிச்சிட்டார்கள். யுஏஇக்கு தேவையான அரிசி, காய்கறிகள், மற்ற உணவுப் பொருட்களை இந்தியா தான் அதிகமா ஏற்றுமதி செஞ்சோன்னு இருக்காங்க. இப்ப டாலர் இல்லைன்னு ஆகும்போது யுஏஇ அந்த பொருட்களுக்கு பதிலாக இந்தியாவுக்கு கச்சா எண்ணெயை கொடுப்பார்கள். இந்தியா கொடுக்கிற ரூபாயை வாங்கி யுஏஇ தங்களுடைய நாட்டு தேவைகளுக்காண்டி பயன்படுத்த ஆரம்பிப்பாங்க. இது இந்தியாவுக்கு ரொம்ப லாபமான விஷயமா மாறும். டாலருக்கு பதிலாக இந்தியா ரூபாய் உலக அளவில் பவர்ஃபுல்லா மாறுவதற்கு இது மிகப்பெரிய ஒரு வாய்ப்பா இந்தியாவுக்கு அமைஞ்சிருக்கு. இந்தியா இதனை சரியா பயன்படுத்தினால் இது இந்தியாவுக்கு மிகப்பெரிய ஒரு ஜாக்பாட்டாக மாறும் என்பதுதான் நிறைய வல்லுநர்களோட கருத்து. அமெரிக்கா இப்போ ரொம்ப இக்கட்டான சூழ்நிலையில இருக்கு. யுஏஇ கொடுத்த அந்த எச்சரிக்கைக்கு அப்புறம் அமெரிக்கா என்னெல்லாம் செய்யக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு என்பதை இப்ப நாங்க தெளிவா பார்ப்போம். முதலாவது, இறங்கி வந்து யுஏஇக்கான உதவிகளை அமெரிக்கா செய்கிறது. அமெரிக்காக்கு இப்ப இருக்கிற ஆகப்பெரிய பயம் என்னென்றா, பெட்ரோ டாலர் சிஸ்டம் உடைஞ்சிடக்கூடாது என்பதுதான். அதனால யுஏஇ கேட்ட அந்த கரன்சி ஸ்வாப் வசதியை அமெரிக்கா செய்து கொடுக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. சரிப்பா, உங்களுக்கு எவ்வளவு டாலர் வேணுமோ எடுத்துக்கோங்க, அதுக்கு உங்க தெற்காம்சை எங்க கிட்ட கொடுங்கன்னு அமெரிக்கா ஒருபடி இறங்கி வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. ஏனென்றா யுஏஇ பயிற்சிக்கிட்டு டாலரோட உலகளாவிய மதிப்பை அமெரிக்கா இழக்க தயாரா இல்லை.
இரண்டாவது, போர் நிறுத்தத்துக்கான அழுத்தத்தை அமெரிக்கா செய்யலாம். ஈரான் கூட நடக்கிற இந்த போர் நீடிச்சா அது வெறும் யுஏஇ மட்டுமில்ல, அமெரிக்காவோட டாலர் பவரையும் காலி பண்ணிடும் என்பது அமெரிக்காவுக்கு நல்லாவே தெரியும். அதனால ஈரான் கூட ஒரு தற்காலிகமான அமைதி பேச்சுவார்த்தைக்கோ இல்ல போர் நிறுத்தத்துக்கோ அமெரிக்கா ரொம்ப தீவிரமா முயற்சி பண்ணக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. ஏற்கனவே 2 வேற போர் நிறுத்தமானது அமுல்ல இருக்கு. இந்த போர் நிறுத்தமானது கூடிய சீக்கிரமே முடிய போகுது. இந்த போர் நிறுத்தம் முடிவுக்கு வந்தா அதுக்கப்புறம் போர் நிறுத்தத்தை நீடிக்க நாங்க விரும்பல, அதுக்கப்புறம் போர் தான் நடக்கும்னு ஈரான் சொல்லிட்டாங்க. ஆகவே இந்த போர் நிறுத்தமானது முடியக்கிடையில நிரந்தரமான போர் நிறுத்தத்தை அமெரிக்கா கொண்டு வர ட்ரை பண்ணக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. மூன்றாவது, அமெரிக்கா என்ன செய்வார்கள் என்று பார்த்தா மிரட்டல் பானு தந்திரத்தை மறுபடியும் அமெரிக்கா கையில் எடுக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. அமெரிக்கா எப்பவுமே கேரட் அண்ட் ஸ்ட்ரைக் பாலிசியை தான் கடைபிடிப்பார்கள். ஒரு பக்கம் உதவி செஞ்சாலும் இன்னொரு பக்கம் யுஏஇக்கு சில மறைமுகமான நெருக்கடிகளை அமெரிக்கா கொடுக்கலாம். நாங்க உங்களுக்கு பாதுகாப்பு தர்றோம், ஆயுதங்களை தர்றோம், நீங்க போய் சீனா யுவான்ல இந்திய ரூபாயிலும் வியாபாரம் பண்ண எப்படி என்று சொல்லி ராஜதந்திர ரீதியாக யுஏஇ அமெரிக்கா மிரட்டி அடிப்பணிய வைக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. நான்காவது, அமெரிக்கா என்ன செய்வார்கள் என்று பார்த்தா பெட்ரோ டாலரை தக்க வைக்க போராடுவார்கள். ஒருவேளை யுஏஇ சொன்ன மாதிரியே மற்ற நாட்டு காசுல எண்ணெயை விற்க ஆரம்பிச்சா அது மற்ற வளைகுடா நாடுகளுக்கு, முக்கியமா சவுதி அரேபியாவுக்கு ஒரு முன் உதாரணமா மாறிடும். அப்படி நடந்தா அமெரிக்காவுக்கு அது பெரிய ஒரு மரநாடி. அதனால மற்ற நாடுகள் இந்த முடிவு எடுக்காம இருக்க அந்த நாடுகளுக்கு சில சலுகைகளையோ அல்லது மிரட்டலையோ அமெரிக்கா கொடுக்க ஆரம்பிப்பார்கள். ஐந்தாவது, அமெரிக்கா கையில் எடுப்பது இந்தியாவை வச்சு டீலிங் பண்ணுவது, அதாவது டீலிங் வித் இந்தியா. இந்தியாவுக்கும் யுஏக்கு நடுவில் நடக்கிற அந்த ரூபாய் வெத்தம் அமெரிக்காவுக்கு ஒரு தலைவலியா தான் இருக்கு. ஆனா இந்தியாவை இப்போதைக்கு அமெரிக்காவில் பகிச்சிக்க முடியாது. அதனால நீங்க ஓரளவுக்கு மேல ரூபாயில வெத்தம் பண்ணாதீங்கன்னு சொல்லி இந்தியாவுக்கு சில கட்டுப்பாடுகளையோ சில கோரிக்கைகளையோ அமெரிக்கா முன் வைக்கலாம். சுருக்கமா சொல்ல போனா அமெரிக்கா இப்போதைக்கு யுஏஇயை சமாதானப்படுத்த தான் பார்ப்பார்கள். ஏனென்றா துப்பாக்கி குண்டுகளை விட டாலரோட வீழ்ச்சி தான் அமெரிக்காவை சீக்கிரமா அழிச்சிடும். பணமா பகையான்னு வரும்போது அமெரிக்கா இப்போதைக்கு பணத்தை காப்பாத்திக்க யுஏஇயோட நிபந்தனைகளுக்கு ஒத்து போகக்கூடிய அதிக வாய்ப்புகள் இருக்கு. சீனா இந்த விஷயத்த ரொம்ப நாளா காத்துக்கிட்டு இருந்த ஒரு கோல்டன் ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்ச மாதிரி தான் பார்க்கிறார்கள். அமெரிக்காவுக்கு அடி விழும்போதெல்லாம் சீனா அங்க போய் லாபம் பார்ப்பார்கள் என்பதுதான் உண்மை. இந்த யுஏஇ டாலர் தட்டுப்பாடு விஷயத்துல சீனா என்னெல்லாம் செய்யக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு என்பதை இப்ப பார்ப்போம். அமெரிக்கா டாலர் தர, அதாவது யுஏக்கு அமெரிக்கா டாலர் தர யோசிக்கும் போது சீனா நேரா யுஏ கிட்ட போய் அவன் டாலர் தரலன்னா என்ன, எங்க கிட்ட ஜுவான் இருக்கு, அதை வச்சுக்கொள்ளுங்க, எங்க கிட்ட இருந்து நீங்க வாங்குற எல்லா பொருட்களுக்கும் டாலருக்கு பதிலாக எங்க நாட்டு கரன்சிலே பேமெண்ட் பண்ணுங்கன்னு சீனா தரப்புல இருந்து சொல்லுவார்கள். இதனால டாலரோட தேவை குறைஞ்சு யுவானோட மதிப்பு உலக ரீதியா அதிகரிக்க ஆரம்பிக்கும். அடுத்ததா சீனா பெட்ரோல் யுவான் டீலை போட ட்ரை பண்ணுவார்கள். இதுதான் அமெரிக்காக்கு இருக்கிற மிகப்பெரிய ஒரு பயம். சீனா தான் யுஏ கிட்ட இருந்து அதிகமாக கச்சைகளை வாங்குகின்ற நாடுகள்ல முக்கியமான இடத்துல இருக்காங்க. சீனா என்ன சொல்லுவார்கள் என்றால், நாங்க இனிமே டாலர்ல காசு தர மாட்டோம், யுவான்ல தான் தருவோம், அந்த காசை வச்சு நீங்க எங்ககிட்ட மெஷினரி எலக்ட்ரானிக்னு எதை வேணாலும் வாங்கிக்கலாம்னு ஒரு டீல் போடுவார்கள். இது நடந்தா பெட்ரோ டாலர் காலியாகி பெட்ரோ யுவான் அங்கே ஆரம்பிக்கும், அந்த டீலானது ஆரம்பிக்கும். இதனால இவ்வளவு நாளுமே அமெரிக்காவோட டாலர் எப்படி பவர்ஃபுல்லா இருந்ததோ அதையும் விட பல மடங்கு பவர்ஃபுல்லா சீனாவோட யுவான் ஆனது வளர்ந்து வந்து நிற்கும் என்பதுதான் உண்மை. அடுத்ததா சீனா இன்வெஸ்ட்மெண்ட் ஸ்ட்ராட்டஜியை கையில் எடுப்பாங்க. இப்ப போற யுஏஇயோட பல இடங்கள் சேதமாகி இருக்கு. சீனா உடனே அங்க போய் நாங்க உங்க துறைமுகங்களையும் எரிசக்தி நிலையங்களையும் சரி பண்ணி தர்றோம், அதுக்கு பதிலாக எங்களுக்கு எண்ணெயை குறைஞ்ச விலையில கொடுங்க, இல்லைன்னா எங்க காசுல வர்த்தகம் பண்ணுங்கன்னு முதலீடு செய்ய ஆரம்பிப்பார்கள். இதனால யுஏஇ மேல இருக்கிற அமெரிக்காவோட பிடி தளர்ந்து போய் சீனாவோட பிடி அங்க அதிகமாக மாற ஆரம்பிக்கும். அமெரிக்கா ஈரான் போர்ல சீனா இப்போதைக்கு அமைதியை வேடிக்கை பார்த்தாலும் உள்ளுக்குள்ள யுஏஇ மாதிரியான அமெரிக்காவோட பழைய நபர்களை தன் பக்கம் இழுக்க சீனா ட்ரை பண்ணுவார்கள். பாத்தீங்களா, கஷ்டம்னு வரும்போது அமெரிக்கா உங்களை கைவிரிச்சிட்டார்கள், நாங்க தான் உங்களுக்கு உண்மையான பார்ட்னர்னு சொல்லி ஒரு மைண்ட் கேமை சீனா ஆடுவார்கள். யுஏஇ இப்ப பிரிக்ஸ்ல ஒரு உறுப்பினர் நாடா இருக்கு. அதனால சீனா, இந்தியா, ரஷ்யா எல்லாம் சேர்ந்து நாம ஏன் இனிமே டாலரை பிடிச்சு தொங்கிக்கிட்டு இருக்கணும், நாம நமக்குள்ளேயே நம்ம நாட்டு காசுல வியாபாரம் பண்ணிப்போம்னு ஒரு கூட்டமைப்பை சேர்ந்து அமெரிக்காக்கு அழுத்தம் கொடுக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. இதுல சீனாக்கு தான் தலைமை தாங்குற ஆசையானது ரொம்ப அதிகமா இருக்குமென்னு சொல்லப்படுது. சீனா இப்ப எப்படியான நடவடிக்கையில் ஈடுபடுறாங்கன்னா, பூனை கண்ணை மூடினா உலகம் இருண்டுமென்னு தான் பூனை நினைக்கும். ஆனா சீனா அப்படி நினைக்காம அமெரிக்கா எப்ப கண்ணை மூடுமென்னு பார்த்துக்கிட்டு இருக்கிற ஒரு சிங்கம் மாதிரி சீனா இப்ப நடவடிக்கையில் ஈடுபட்டு கொண்டு இருக்காங்க. டாலருக்கு சின்ன ஒரு விரிசல் விழுந்தாலும் அந்த இடத்துல, அதாவது எங்கெங்க டாலர்ல விரிசலானது விழுகுதோ அந்த இடத்துல யுவானை சொருக சீனா ரெடியா இருக்காங்க என்பதுதான் உண்மை. ஆகவே காத்திருந்து வேட்டையாடுவதற்காண்டு சீனா
விழிப்போடு காத்துக்கொண்டு இருக்காங்க. இப்ப நடக்கிற போரால அமெரிக்காவுக்கு வீழ்ச்சி நடக்குது. சரி, அமெரிக்கா விழுந்துட்டார்கள் என்று சொல்லி சீனா மெத்தனமா இருக்காம அமெரிக்காவை டோட்டலா உண்மையாகவே வீழ்ச்சி பாதையில போக வச்சு அமெரிக்காவை காலி பண்ணணும் என்றதுக்காண்டி சீனா இப்ப வெயிட் பண்ணி காத்துக்கிட்டு இருக்காங்க என்பதுதான் உண்மை. சிங்கம் மாதிரி வேட்டையாடுவதற்கு காத்துக்கொண்டு இருக்கிறார்கள். கடைசியா அமெரிக்கா இப்போ ஒரு இக்கட்டான சூழ்நிலையில் இருக்குன்னு தான் சொல்லணும். யுஏக்கு டாலர் கொடுத்து உதவி செஞ்சு பெட்ரோ டாலர் சிஸ்டத்தை அமெரிக்கா பாதுகாக்க போறாங்களா, இல்ல யார் என்ன ஆனா எனக்கு என்னன்னு விட்டுட்டு டாலரோட வீழ்ச்சியை பார்க்க போதா என்பது தெரியல. அதாவது அமெரிக்கா டாலரோட வீழ்ச்சியை பற்றி பார்க்க போறாங்களான்னு தெரியல. ஆனா ஒண்ணு மட்டும் நிச்சயம், உலக பொருளாதாரம் இனிமே முன்னாடி மாதிரி இருக்க போறது இல்ல. சீனா, இந்தியா மாதிரியான நாடுகளோட காசுக்கு இனிமே மதிப்பானது கூட ஆரம்பிக்கும். இதை பற்றி நீங்க என்ன நினைக்கிறீங்க? டாலர் விழுந்துடுமா, மொத்தமா விழுந்து சீனாவோட யுவானானது மேல வருமா? உங்களோட கருத்துக்களை மறக்காம கீழே கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த வீடியோல நான் சொன்ன தகவல்கள் உங்களுக்கு புதிதாக இருந்திருக்குமென்னு நம்புறேன். இந்த தகவல்கள் உங்களுக்கு புதிதாக இருந்தா இந்த வீடியோக்கு லைக் பண்ணி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துக்கு பெல் ஐக்கான கிளிக் பண்ணி வைங்க. அப்பதான் நான் போடக்கூடிய வீடியோஸை நீங்க உடனுக்குடன் பார்க்க முடியும். இனிமே ஒரு புதிதான தகவல்கள் உள்ளடங்கிய புதிய வீடியோல உங்களை நான் மீட் பண்றேன்.